بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين، أما بعد. وقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وقد نزل عليكم في الكتاب أن إذا سمعتم آيات الله يذكر بها ويستهزأ بها فلا تقعدوا معهم حتى يخوضوا في حديث غيره إنكم إذا مثلهم إن الله جامع المنافقين والكافرين في جهنم جميعا. கண்ணியமான சங்கையான சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து நிசாவுடைய 140வது திருவசனத்தில் ஒரு மிக முக்கியமான ஒரு விடயத்தை சுட்டி காட்டுறான். அதாவது அல்லாஹ் சொல்றான், وَقَدْ نَزَّلَ عَلَيْكُمْ فِي الْكِتَابِ. இந்த திருக்குர்ஆன்ல, இந்த வேதத்துல அல்லாஹ் உங்களுக்கு இறக்கி இருக்கிறான் ஒரு விஷயத்தை. யாராவது ஒருவர் அல்லாஹுடைய குர்ஆனுடைய அத்தாட்சிகளையும் குர்ஆனுடைய ஆயாத்துகளையும் நிராகரிக்கிறார் அல்லது அதை பரிகாசம் செய்கிறார். ஆபீஸ்ல போனோம், 2 பேர் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கிறாங்க. ஒன்றோ அந்த 2 பேர் ஒன்று செய்யலாம், 2 பேரும் நிராகரிக்கிறாங்க. அப்படி கேளாது, இதை சேஞ்ச் பண்ணணும், இது தவறு. எதுல தவறு காண்றாங்க? அல்லாஹுடைய ஆயாத்துல. அல்லது அதை பரிகாசம் செய்யறாங்க. அல்லாஹ் சொல்றான், அந்த 2 பேர்ல நீங்க 3வது ஆளாக போயிட்டு சேர்ந்து கொள்ள வாங்க. فَلَا تَقْعُدُوا مَعَهُمْ. அவர்களோட நீங்க போய் உட்கார்ந்து கொள்ள வானம், சேர்ந்து கொள்ள வானம். எதுவரைக்கும் வந்தா அவங்களோட டாபிக் மாறி வேறொரு டாபிக்கு போகும் வரைக்கும். ஹத்தா யஹூது ஃபீ ஹதீஸின் கைர். வேறொரு டாபிக்ல போயிட்டு அவங்க தங்களுடைய பேச்சு ஆரம்பிக்கும் வரைக்கும் இந்த டாபிக்ல நீங்க பங்கெடுக்க வானம். ஏன் தெரியுமா? இன்னக்கும் இதன் மிஸ்லுஹும். நீங்க அந்த இடத்துல போயிட்டு ஒன்றும் பேசல, அதை காது கொடுத்து கேட்கிறீங்க என்றால் நீங்களும் அவங்கள போல உள்ளவங்க தான். நிச்சயமாக அல்லாஹ் முனாஃபிகீன்களையும் காபிர்களையும் ஜஹன்னம் என்று சொல்லக்கூடிய ஜஹன்னம் நரகத்தில் அனைவரையும் ஒன்று சேர்ப்பான். ஒரு விடயத்தை நான் நல்லா விளங்கிக் கொள்ளணும். உலகத்துல பெரும்பான்மையான ஒரு கூட்டம் இருக்கிறாங்க, அவங்களோட வழக்கம் என்னன்னு சொன்னா தெரியாத பேசுறது. எதை பேசுறது? தெரியும் 2%, 98% தெரியா. ஆனா 98% தெரியும், 2% தெரியான்றது கூட பேசுவாங்க, சும்மா பேசுவாங்க. இது மனிதனுக்கு ஆக பலகீனமான ஒரு பண்பு. அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, வலா தகிஃப் மா லைஸ லக பிஹி இல்ம். இத பத்தி தெளிவான தெளிவு என்று சொல்லும் பொழுது நெகட்டிவ் பாசிட்டிவ். தெளிவு என்று சொல்லும் பொழுது ஒரு விஷயத்தினுடைய நெகட்டிவும் தெரியணும், பாசிட்டிவும் தெரியணும், ஈஜாபியும் தெரியணும், கல்வியும் தெரியணும். ஒரு ஆள் செய்தியை வந்து சொல்றாரு, அவருடைய செய்தியை மட்டும் கேட்டு நாங்க கமெண்ட்ஸ் கொடுக்க கூடாது. இன்னும் ஒரு ஆளுடைய செய்திக்கும் மற்றவருடைய செய்தி என்ன? அவர் ஒரு ஆள் உதாரணமாக ஒரு வாப்பவை வந்துட்டு மகனை வந்துட்டு வாப்பா கம்ப்ளைண்ட் பண்றார் என்று இருந்தால் வாப்பட பேச்ச மட்டும் கேட்டு மகனை பிளேம் பண்ண இயலாது. மகன்டே கேட்கணும், ஓண்ட செய்தி என்ன, ஓண்ட செய்தி என்ன. இது மக்களுடைய பிரச்சனைகளை கேட்கக்கூடியவங்க இந்த விஷயத்துல கட்டாயம் கண்ணும் கருத்துமா இருக்கும்.
ஒரு கவுன்சிலர் சொன்னாரு, ஒரு வாப்பா போயிட்டு மகனை பத்தி கம்ப்ளைண்ட் பண்றாரு. நியாயமான கம்ப்ளைண்ட். அப்ப இந்த புள்ள வந்து கிரேட் 9 படிக்கிறார். எத்தனை படிக்கிறாரு? கிரேட் 9. எல்லாம் கேட்டு போட்டு சொன்னாராம், 7 மணி நேரம் மவனம் கொஞ்சம் கூட்டிக்கிட்டு வாங்கோ, மவனோட செக் பண்ணி பார்ப்போம். கூட்டி போனா இந்த புள்ள ஒன்றும் பேச முடியாது. இந்த புள்ள சொல்லிட்டான், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே, பிரச்சனை எல்லாம் அவருக்கு தான் இருக்குது. யார் செய்யுது? யாரு சொல்றாரு? பாப்பா என்ன மௌனம் அப்படின்னா இந்த கேளுமாப்ப லாஸ்ட் வீக் எனக்கு யார போட்டு அடிச்சாரு சொல்லி மகன் சொல்றாரு. யார்கிட்ட? கவுன்சிலர் என்ன சொல்றாரு? யார போட்டு அடிச்சாரு? எங்க ஊரு கூட்டு பக்கத்தில் உள்ள போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு ஐபி ஒரு போலீஸ்காரனுக்கு தண்ணியை வாங்கி கொடுத்துட்டு வாப்பரை கடிச்சாரு. கிரேட் 9 படிச்சுதான் முடியும். உடனே கவுன்சிலர் கேட்டிருக்காரு, இது உங்களோட சொந்த மகன் தானு சொல்லி. இல்ல, வளர்ப்பு மகன். வளர்ப்பு. இந்த கவுன்சிலர் சொல்றாரு, ஒரு ஆள்கிட்ட சொல்லி இவனுக்கு அடிச்சிட்டு அவன் மகனை ஐக்கிறாரு. அவன் மகனை ஐக்கிறான். இதை பேசிக்கொண்டு போனா காய்ச்சி கொண்டு போனா இவனுக்கு என்ன ப்ராப்ளம் சொன்ன, இவன் உண்மையான ப்ராப்ளத்தை அடையாளம் காணும் பொழுது இவனுக்கு ஒரு வெறுப்பு, ஒரு விருத்தி. எனக்கு எது உண்மை இல்லை, இந்த வாப்ப இல்லை, நான் இப்படிப்பட்ட ஒரு இதா வாழ்றேன், நான் வாழ்ந்தேன்னா வாழாதேன்னா. இப்ப என்ன நடக்குது சொன்னா, இதுதான் உண்மத்தில் உள்ள பிரச்சனை. ஒரு நாளும் வாழ்க்கையில் நல்லா பழகிக்கும் காதுல கேட்டதெல்லாம் வச்சு கமெண்ட்ஸ் பண்ண போகவான யாரும். சும்மா அது பாலிடிக்ஸாக இருக்கோ மேலும், உலமாக்களை பத்தி இருக்கோ மேலும், மார்க்கத்தை பத்தி இருக்கோ மேலும், பேப்பர்ல வந்து ஆர்டிக்கலாக இருக்கோ மேலும், சும்மா எழுதிய வினையா இருக்கும். சும்மா பேசுறது, சும்மா கமெண்ட்ஸ் சொல்றது கூடாது. நோவே அல்லாஹ் சொல்றான், பவன் செல்றதல்ல, அந்த 2 பேர் உட்கார்ந்து பேசுறதுக்கு நீங்க போய் சேரவும் வாழும். இதன் நீங்க இன்னக்கும் இதன் மிஸ்லுகும். அப்ப அந்த இடத்துல வைத்து நீங்க 3வது ஆளை உட்கார்ந்து கொண்டா நீங்களும் அவங்கள போலதான், அவங்க தான் நீங்களும். வாழ்க்கையில நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எங்களோட சபைகள், நாங்கள் சேரக்கூடிய இடங்கள் நல்ல விடயங்களை பற்றி பேசக்கூடிய இடமாக இருக்கணும். பிரச்சனைப்படக்கூடிய விஷயங்களை பற்றி அல்ல. இந்த நாட்டில் ஏற்பட்ட ஆகப்பெரிய கஷ்டமான தர்ம சங்கடமான ஒரு காட்சி தான். ஒன்று சொல்ற கேட்டுக்கோ அன்பான சகோதரர்களே, தீன்ல 3 விஷயம் இருக்கு. என்ன இது? 3 விஷயம். ஒரு முஸ்லிம் உண்மையான முஸ்லிமாக மாறுறது, அதாவது கம்ப்ளீட் முஸ்லிம். எப்படி கம்ப்ளீட் முஸ்லிம் ஆகிறதுக்கு அவன் வாழ்க்கையில 3 வேணும். அவன்கிட்ட ஈமானுடைய தாவத் இருக்கும். என்ன தாவத்? ஈமானுடைய தாவத். ஏகத்துவத்தின் பக்கம் யாரை கண்டாலும் அழைக்கக்கூடிய பண்பு, அல்லாஹ்வுடைய ஒருமைப்பாட்டை பற்றி பேசக்கூடிய பழக்கம். எதை பேசினாலும் அல்லாஹ் பற்றி தான் பேசுவோம். 2வது நாலேஜ் இருக்கும். இது நபிமார்கள் உலகத்தில் வந்த ஒரு நோக்கம். யத்லு அலைஹிம் ஆயாத்தி. என்ன செய்யறது? யத்லு அலைஹிம் தாவத். எப்ப பார்த்தாலும் அல்லாஹ்வுடைய குதிரத்தையும் அல்லாஹ்வுடைய வல்லமையையும் அல்லாஹ்வுடைய சக்தியை மிக கொண்டிருப்பாங்க. தந்த கையில மெட்டீரியல் இருக்கும், சொல்லுவாங்க இது மெட்டீரியல், அதோட இதனுடைய முடிவு அல்லாஹ்வுடைய கைதை. இதே மனைவி இவரை கொண்டு என் கண் குளிருமா, என் முகத்துல சாயம் பூசப்படுமா, அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். இதே வாகனம் நான் ரொம்ப ப்ரௌடா வாங்கியிருக்கிறேன் எனக்கு சொல்லி சம்டைம் இந்த வாகனத்தில் ரூஹு போக வேண்டும். இந்த வாகனத்தை வாங்க போயிட்டு நான் மௌத்தாக வேண்டும். எத்தனையோ பேர் சொல்றாங்கன்னா
அந்த பெஞ்ச வாங்க இல்லைன்னா என் மகன் உயிர் தப்பிக்கும். அந்த பெஞ்ச வாங்க போய்த்துத்தான் மகன் உயிர் போய்த்தது. ஒன்று நல்லா வச்சுக்கோங்க, நபிமார்கள் ஒரு முஸ்லிம் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு அவன் வாழ்க்கையில் எப்பேன் அல்லாஹ் செய்யக்கூடியவன். அல்லாஹ் உடுப்படுத்தாலும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி கஸானி, சாப்பிட்டாலும் அல்ஹம்துலில்லாஹ், சாப்பிட்ட முடிஞ்சா அல்ஹம்துலில்லாஹ், சாப்பிடக்குள்ள பிஸ்மில்லாஹ். எப்பேன் ஈமானுடைய தாவத். இரண்டாவது அவன்கிட்ட வர வேண்டிய விஷயம் இருந்தா அவன் அறிவு. நீங்க பெரிய ஆலிம்களாக ஆகணும் என்ற அவசியம் இல்லை. உலகத்தில் ஆலிம்கள் எப்பயும் அளவாத்தான் இருப்பாங்க. ஆனா நான் எந்த துறையில இருக்கிறேனோ அந்த துறை சார்ந்த கல்வி அறிவு எனக்கு வேணும். உதாரணம் வச்சுக்கோங்க, நான் இப்ப யங் ஒரு டீனேஜ், இன்னும் கல்யாணத்தை பத்தி எனக்கு பேசல. நான் இப்ப கல்யாணத்தை பத்தி படிக்கணும் என்ற அவசியம் எனக்கு இப்ப இல்லை. இப்ப நான் படிக்கணும், என் டியூட்டி என்ன பேரண்ட்ஸுக்கு, என் டியூட்டி என்ன ஸ்கூல்ல, என் டியூட்டி என்ன நான் என் டீச்சர்ஸை எப்படி மதிக்கணும், நான் ஃப்ரெண்ட்ஸோட வாழத்தில் எப்படி வாழணும். இல்ல இப்ப 25 வருஷம் ஆகுது, 23 ஆகுது, கல்யாணம் முடிக்க போறேன். கல்யாணம் முடிக்க மாட்டேன் இல்லாம அறிவில்லாம நாலேஜ், ஏன் ரைட்ஸ் என்ன, என்ன டியூட்டி என்ன, ரெண்டே படிக்கும். பிசினஸ் ஆரம்பிச்ச போறோம், நல்ல நல்ல விஷயம். நாங்க எப்பயும் சொல்றோம், வெல்கம் பண்றோம், துவா செய்றோம். ஆனா சும்மா போயிட்டு ஆரம்பிக்க வரோம். இந்த பிசினஸ் எப்படி ஹலாலாகும், எப்படி ஹராமாகும், இதுல எது கூடும் எது கூடாது, அறிவை கூட்டிக்கொண்டு தொழுகிறீங்களா, சூரத்துல் ஃபாத்திஹா அத்தஹியாத் பெர்ஃபெக்ட். வருஷத்துல ஒருக்க ஹஜ்ஜி போறீங்க, தொழுகைய படிக்கிற மாதிரி ஹஜ்ஜ படிக்க தேவையில்லை. ஏன் வருஷத்துல ஒருக்கா அந்த டைமுக்கு படிச்சுக்கோங்க. ஜகாத்து கொடுக்க போறீங்க, படிக்க ஜகாத்து. நாலேஜ் பேச கூட்டுங்கோ, அறிவை கூட்டிக்கோங்க. நான் சொல்ற ஒவ்வொருத்தரும் ஆலிமாக இருக்கணும். எந்த அளவுக்கு கண்ட ஃபீல்ட், நான் எந்த துறை சார்ந்தவனாக இருக்கிறேனோ, நான் எந்த ப்ரொஃபஷனலிசத்தில் இருக்கிறேனோ அது சம்பந்தப்பட்ட அறிவு எனக்கு இருக்கணும். ஒரு டாக்டர், ஒரு வைத்தியர், அவரை விளங்கணும். நான் ஒரு வைத்தியராக இருக்கிறேன், ஆனா நான் முஸ்லிம். நான் ஜஹீரா காலேஜில் ஒரு கிட்டத்தட்ட கொடுத்த ஒரு ஸ்பீச்ல சொன்னேன், எனக்கு ஜஹீரா காலேஜிலிருந்து டாக்டர்ஸ் வெளியானு சொல்லியும் ஆனந்த காலேஜிலிருந்து டாக்டர்ஸ் வெளியானு சொல்லியும் எனக்கு எந்த பெரிய சொசைட்டிக்கு எந்த லாபமும் இல்லை. என்ன லாபம் அனுபவம்? வேற சொசைட்டில 50 முஸ்லிம் டாக்டர்ஸ் இருக்கிறாங்க என்று சொன்னா சொசைட்டிக்கு என்ன லாபம் அனுபவம்? அவங்களுக்கு லாபம், யாருக்கு லாபம்? அவங்க டாக்டர் என்ற லாபம். அப்ப நான் ஒரு நோயாளி, சிக் பர்சன், நான் போறேன் ஆனந்த காலேஜிலிருந்து பாஸ் அவுட் ஆன ஒரு பௌத்த டாக்டராக இருக்கிறார், அவர்கிட்ட போறேன் மருந்து வாங்குறதுக்கு, அல்லது முஸ்லிம் போறேன். என்ன வித்தியாசம்? என்ன வித்தியாசம்? என்ன டாக்டர் போனோடனே என் பேரு முகமது போட்டு எனக்கு 50 டிஸ்கவுண்ட் தருவாரா? அல்லது நான் முகமது சொன்னோன்னே எனக்கு வேற மருந்து எழுதுவாரா? நான் முகமது சொன்னோன்னே அல்லது எனக்கு நினைக்க மாட்டாரு, எனக்கு நேஸ் வராம யாரு மேன் வருவாரா? எல்லாம் உண்டு. நான் சொல்றது முஸ்லிம் டாக்டர் யாரு தெரியுமா? எங்களுக்கு இந்த டாக்டர் ப்ரொஃபஷனல் ஆகி அவரும் மருந்து கொடுக்கிறார், இவரும் மருந்து கொடுக்கிறாரு. அவருடைய பேரு இவருடைய பேரு முஸ்லிம். வித்தியாசம் பேர்ல அல்ல விஷயம். நாங்க சொல்றோம் அவர் ஒரு வைத்தியர், முஸ்லிமான வைத்தியர். எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, நான் இவர்கிட்ட போனா இவர் தார மருந்து இருக்குது, இது நிச்சயமாக ஹலாலுடைய மருந்தாகத்தான் இருக்கும். அவர் மருந்தை எழுத முந்தி அதே படிச்சிருப்பார். இந்த மருந்துல ஏதும் ஹராமாக்கப்பட்ட மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட எழுதியில் சேர்க்கப்பட்டுகிறார். ஒரு பொம்பளை சொல்றா பயிற்சி, நான் கற்பனையாக இருக்கிறேன், 3 மாசம் ஆகிட்டு, இத நான் இப்ப என்ன செய்ய போறேன், இத வாஷ் பண்ணணும், இதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அப்ப அட்வைஸ் பண்ணுவார், இது கொலை, இது கொலை, இதை செய்யாது. ஒரு பொம்பளை வாரா
எனக்கு ஒரு பேபியோட போதும், எனக்கு எல்லாத்தையும் செஞ்சிடுங்கோ. நான் செய்ய மாட்டேன். ஒரு அக்கௌண்டன்ட் வட்டிய கணக்கு பார்க்காது போல ஒரு டாக்டரை செய்வாங்க. எங்களுக்கு என்ன வேணும்னா ஜஹிரா காலேஜில் இருந்து டாக்டர்ஸ் வந்தாலும் சரி, ஆனந்த காலேஜில் வந்தாலும் சரி, சென்ட் பீட்டர்ஸ் இருந்து வந்தாலும் சரி, எங்களுக்கு பிரச்சனை இல்லை. எங்களுக்கு வேணும் வரக்கூடிய டாக்டருடைய தலையில் இஸ்லாமிக் கோணம், ஷரியத் இருக்கணும். அவர் முஸ்லிம், அவரு இவர் இந்த இஸ்லாம் என்றது ஒவ்வொருத்தரும் தந்த ஃபீல்ட் எனக்கு எது கூடும் எது ஆகாது. ஒரு டென்டிஸ்ட் இருக்கிறாரு, அவர் ஒரு மார்க்க ஒரு முஸ்லிமான அடைந்தால் அவர் நல்லா விளங்கிக் கொள்ளணும். ஒருத்தர் வாரார், எனக்கு ஒரு தங்க பல்லு போட சொல்லி. எந்த பல்லு? தங்க பல்லு. இது கூடுமா கூடாதா? ஆஹா, நீங்க தங்கத்தை பத்தி கேட்கிறீங்கன்னா I have to check with the scholar. எனக்கு தங்கத்தில் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணேலுமா ஏலதான்றத நான் ஏந்த ஒரு ஆணிட்ட கேட்டுத்தான் உங்களுக்கு சொல்லி வந்தது. அவர்கிட்ட நான் இதை கேன்சல் பண்ணி பார்க்கணும். அப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, எந்த ஃபீல்ட்ல நாங்க இருக்கிறோமோ அந்த ஃபீல்டுடைய அறிவை நாலேஜ கூட்டிக்கொம்போ. இதுக்குத்தான் உலகத்தில் நபிமார்கள் வந்தாங்க. وَيُعَلِّمُهُمُ الْكِتَابَ يَتْلُو عَلَيْهِمْ آيَاتِهِ وَيُعَلِّمُهُمُ الْكِتَابَ. மூணாவது ஒரு வேலைக்கு வந்தாங்க நபிமார்கள். அதுதான் என்ன வேலைன்னு சொன்னா, உள்ளத்தை சுத்தமாக்கிறது, மனப்பரிசுத்தம், தஸ்கியா. வயுஸக்கீஹிம், குர்ஆன் சொல்லுது வயுஸக்கீஹிம். நபிமார்களுடைய வருகையினுடைய நோக்கம் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவது. உடம்பு நஜீஸாகிறது போல, உடம்பு அசுத்தமாகுவது போல உள்ளம் என்ன செய்யும்? அசுத்தமாகும். இதுல பெருமை வரும், இதுல முகஸ்துதி வரும், இதுல என்ன செய்யும்? தக்கம்புரு வரும், இதுல என்ன வரும்? வேற அசது பொறாம வரும், இதுல கோல் செல்ற பழக்கம் இருக்கும், இதுல எப்பயுமே பாவத்து மீது மோகம் இருக்கும், இதுல எப்பயுமே இது மனிதன் இருக்கக்கூடிய கெட்ட பழக்கம். ரோட்ல ஒரு பொம்பளை போறாண்டா அந்த பொம்பளையை பார்க்கணும் என்று பார்க்கப்படுது. இது உடம்புடைய மிஸ்டேக் அல்ல, உள்ளத்துடைய மிஸ்டேக், உள்ளத்துள்ள நோய். உள்ளத்தை சுத்தமாக்குவாங்க. இது மூணு துறையும் யார்கிட்ட சரி கம்ப்ளீட் ஆனா அவன் கம்ப்ளீட் முஸ்லிம். ஆனா அன்பார்ச்சுனேட்லி துருஷ்டவசமாக நடந்த தெரியுமா, இது மூணு துருவாக பிரிஞ்சிட்டது. ஒரு கூட்டத்துக்கு தெரியும் வெறுமனே தாவத்து மட்டும்தான், நாலேஜ் ஜீரோ, அறிவென்னா ஜீரோ. சூரத்துல் ஃபாத்திஹா தெரியா? நாங்கள் தாயிகள், எப்ப பார்த்தாலும் தாவத். அவங்களுக்கு அல்லாஹ் பற்றி பேசினா போதும். தண்ட அறிவு, தண்ட குடும்பம், தண்ட வேலையில நான் எந்த துறையில் இருக்கிறேனோ அந்த துறையை எப்படி இஸ்லாமிய முறைப்பிரகாரம் செய்யணும் அதை பத்தி எந்த பிரச்சனையும் இல்லை. தாவத் எப்ப பார்த்தாலும் தாவத். நான் அன்றைக்கு சொன்னேன், குடும்பத்தை மறந்துடுவாங்க, மனைவியை மறந்துடுவாங்க. எதுக்கும் இல்லை, நான் ஒரு தாய், நான் ஒரு தாய் இல்ல. இன்னும் ஒரு கூட்டம் இருக்கிறாங்க, அவங்க எதை எடுத்தாலும் அறிவு, அவங்களோட பேச அறிவு. குர்ஆன் இப்படி இருக்குது, ஹதீஸ் இப்படி இருக்குது, இமாம் ஷாஃபி இப்படி சொல்லியிருக்கிறாங்க, இஸ்ஹாக்குல் ராஹிலி இப்படி சொல்லியிருக்கிறாங்க, அந்த ஸ்காலருடைய கருத்து இது, இந்த ரிசர்ச் பேப்பருடைய முடிவு இது, சமரைஸ் இது, இப்படியாக அவங்க எப்ப பார்த்தாலும் அறிவைத்தான் பேசுவாங்க. அப்படி ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. தஸ்பீஹ் சொல்லுங்க, ஹதீஸ் நீக்குதா, எடுத்தோன்னே வர்றது ஹதீஸ் நீக்குதா, கூடுமா? இதை பற்றி ஸ்கோலர் சொல்லி ஒப்பீனியன் என்ன? டெங்கு வந்திருக்குது, டெங்கு வந்தது காரணத்தை என்ற முக்கில் அமைந்து, அது படித்த மக்களுடைய நோய், படித்த மக்களுடைய நோய். எப்பயும் என்ன செய்வாங்க, ஒரு விஷயம் நடந்தோன்னே எங்க இதுல என்ன இருக்குது, குர்ஆன்ல என்ன இருக்குது, ஹதீஸ்ல என்ன இருக்குது, வேணும் மானன்றதல்ல, அதுக்கு முந்தி பார்க்கணும் இருக்கக்கூடிய விடயத்தால நடக்கிற நலவென்ன கேள்வி என்ன, இது ஏன் உற்பத்தி ஆக்குது,
இந்த நாட்டுல இன்றைக்கு கண்ணீர் கொடுக்கிறாங்க. இன்றைக்கு எங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணும், இது விதாத்தோ, இது கூடாதோ, இது கூடுமோ, எப்படியோ பல வகையான ஒப்பீனியன்ஸ் கொடுக்கணும். நாங்க பார்க்கணும் இது எப்படி ஆரம்பிக்கப்பட்டுச்சு, இது எந்த ஜங்ஷன்ல எந்த இடத்துல வச்சு இப்படிப்பட்ட ஒரு இவெண்ட் ஒன்று ஆரம்பிச்சாங்க. அது எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் சரி, இது ஆரம்பிச்சது அந்த காலத்தில் வாழ்ந்த மக்கள். அவங்களுக்கு பள்ளியும் இல்ல, அவங்களுக்கு தொழுகையும் இல்ல, அவங்களுக்கு ஒன்றும் இல்ல. அந்த காலத்தில் வந்த பெரிய மக்கள், பெரிய மனிதர்கள், உண்மையிலேயே அவங்க ஆத்மீக தலைவர்கள், அவங்க என்ன செஞ்சாங்க? மாட்டை கட்டுறது, மாட்டை கட்டுறதால கவுத்தாளா, மனுஷனை கட்டுறது சாப்பாட்டாள, மாட்டை கட்டுறதால பெரிய தேடா கவுரு, இந்த கப்பலை கட்டுறோமா, ஷிப்லுக்கு கட்டுறோமா, மாட்டை கட்டி வச்சிடும். மனுஷனை கட்டணும்டா. இன்றைக்கு ராவைக்கு 12 மணிக்கு இந்த பள்ளியில சாப்பாடு வைக்கிறாங்க என்று சொன்னா அங்க புள்ள நீக்க மாட்டாது. சாப்பாடு இல்லாமல்ல, சாப்பிடுறது வீட்டுல சாப்பாடு இருக்கும். ஆனால் மனுஷனுடைய பழக்கம் அப்படித்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தாவாவை ஆரம்பிச்சதே சாப்பாட்டை கொண்டுதான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தாவாவை ஆரம்பிச்சதே சாப்பாட்டை கொண்டு. கடைசிக்கு என்னதையும் மாற்றுது, மிஸ்டேக் எங்க வந்துச்சுன்னா சாப்பாடு மிஞ்சிட்டது, சாப்பாடு அப்படியே நின்றுட்டது. எதுக்காக வேண்டி சாப்பாடு ஆரம்பிக்கப்பட்டதோ அது இல்ல போயிட்டது. எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் லேசா செல்லும், லேசா செல்லும். அப்ப வாழ்க்கையில் எல்லாம் ஞாபகம், சும்மா எதை எடுத்தாலும் அறிவு 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 அறிவு. இந்த கும்பத்தில் வந்த வாலிபர்களுக்கு மத்தியில் வந்த ஆகப்பெரிய நோய் இந்த நோய். என்ன செய்யறாங்க? இது பிதாத்தா, இது ஹராம, இது பிதாத்தா, இது ஹராம். இது ரெண்டும் தான் தெரியும், வேற ஒன்றும் தெரியாது. இது ரெண்டுடைய முடிவு மருதானையில கொலையா போயிட்டது. எங்க மருதான எங்க வேறுவல, அது முடிஞ்சு கொஞ்ச நாள் புகழ்ல எல்லாம் பத்தி அமர்ந்து எல்லாம் முடிஞ்சு வந்துச்சு. சென்ற வெள்ளிக்கிழமை திஹாரில ஒரு பள்ளி இருக்குது வாப்பா. இந்த பள்ளி இது ஒரு முஸ்லீம்களுடைய பள்ளி. இந்த பள்ளிக்கு வரான், களிமா சொன்னவன் தொலை வாரான். அவன் கந்திரிக்காராக்களாக இருக்கட்டும், தரைக்காக்காராக்களாக இருக்கட்டும், அவங்க செய்யற வேலைக்கு நீங்க பொறுப்பேனும்டா. இந்த பள்ளிக்கு முன்னுக்கு வந்து ஒரு தௌஹீத் ஜமாத்காரர் இன்னும் ஒரு பள்ளி ஆரம்பிச்சது போல குறைஞ்சது பன்சலைக்கு முன்னுக்கு போயிட்டு ஆரம்பிக்கிறேன் வாப்பா. பள்ளி உண்டு, ஒரு பன்சலைக்கு முன்னுக்கு போயிட்டு பள்ளி இடத்தை சவுதிக்காக இருக்கு. ஒரு மதரசா இருக்கு ஒரு ஊர்ல, அங்க ஏதோ ஒரு அமைப்பில் அவங்க தரீகாவுடைய மதரசாவாக இருக்கட்டும் அல்லது தப்லீகுடைய மதரசாவாக இருக்கட்டும், அது ஒன்றுக்கும் இல்லாத கந்திரியோட மதரசாவாக இருக்கட்டும், பிரச்சனை இல்லை. அந்த மதரசாவுக்கு முன்னுக்கால பயிற்சி இந்த சமூகத்துடைய குறுகிய மனப்பான்மைடுவாங்க. யாருடையோ காசு எடுத்துக்கொண்டு போயிட்டு அவனுக்கு முன்னால மதரசா ஆரம்பிச்சு நீங்க போட்டா உலகத்தில் என்ன நடக்குது? உங்களுக்கு இடம் இல்லையா? வேற இந்த நாட்டில் கிட்டத்தட்ட 10,000க்கு மேற்பட்ட பந்தலை இருக்குதுவாப்பா, கேஜி இருக்குதுவாப்பா, கோயில் இருக்குதுவாப்பா. அதுக்கு முன்னால நீங்க மரத்தை வணங்குறீங்க, இது கூடாதுன்னு சொல்லி போட்டு நீங்க எடுத்தோடனே சொல்றது கபரை வணங்குறாங்க, கபரை மட்டும் வணங்குறாங்க, மரத்தை வணங்குறாங்க இல்லையா? கபரை மட்டும் வணங்குறாங்க, கல்ல வணங்குறாங்க இல்லையா? இந்த நாட்டில் ஏற்பட்ட ஆக பெரிய விபரீதம், ஆக பெரிய விபரீதம் இந்த அடாவடித்தனமான இந்த சில கோட்பாடு. ஒரு மதரசா ஆரம்பிக்கிறாங்க, பள்ளி ஆரம்பிக்கிறாங்க, கையில கத்தி. என்ன என்ன இஸ்லாத்தை நீங்க ப்ரோமோட் பண்ண போறீங்க? என்ன தீன வளர்க்க போறீங்க? ஆயுதத்தோட வந்து முன்னுக்கு வந்த ஆளுடைய வயிற்றுல கத்தியத்திரி 6 இன்ச்சு கட்டி உள்ளுக்கு இறங்குது, கடைசிக்கு மௌத்து. அன்பானவர்களே, இறக்கமா சொல்ற கேட்டுக்கோங்க. ஒன்று தாவத் இருக்குது, 2வது இல்ம் இருக்குது, 3வது தஸ்கியா இருக்குது. இது 3ம் ஒரு ஆளுக்கு தேவை. இது 3ம் ஒரு ஆளுக்கு தேவை.
அவர் தாயியாக இருக்கவும் வேணும், அவர் தன்னுடைய சப்ஜெக்ட்ல தெரோ ஆலிமாக இருக்கவும் வேணும், அதே நேரத்தில் தன்னுடைய ஆத்மீக பரிசுத்தத்துக்காக வேண்டி உள்ள சுத்தத்துக்காக வேண்டி அவர் தஸ்கியாவுடைய லைன்ல ஜிக்ருடைய லைன்ல ஜிக்ருடைய சூழல்ல தன்னை வச்சுக்களவும் வேணும். இந்த கென்னாச்சின்னா இத மூணு வகுப்பார் பிரிச்சு கொண்டாங்க. அப்படியே நாங்க நாங்க உள்ளத்தை மட்டும் பார்க்கிறோம், நாங்க முகத்தை பார்க்க மாட்டோம், உடுப்பை பார்க்க மாட்டோம், நாங்க எங்களுக்கு நாலேஜும் தேவையில்லை, எங்களுக்கு அறிவும் தேவையில்லை, செல்றது அப்படியே நாங்க செய்வோம். பாயத்தைனா பாயதான், இதுவும் கூடாது. ஒரு கூட்டம் அப்படி இந்த பக்கம், இன்னொரு கூட்டம் சுப்ஹானல்லாஹ் இன்றைக்கு இல்ம பத்தி பேசக்கூடியவங்க. நான் சும்மா யாரையும் குறை சொல்ற நோக்கத்தை சொல்ற, உண்மையை சொல்றேன். பிள்ளைன்னு சொன்னா கையை தூக்கி பிள்ளைன்னு சொல்லி ஒரு கூட்டம் என்ன செஞ்சாங்க, தாவத்தை நோக்கமாக்கிட்டாங்க. தாவத்து தான் குர்ஆன் ஓதுற பழக்கமே இல்ல. போயிட்டு என்ன பழக்கம் இல்ல, குர்ஆன் ஓதுற பழக்கம் இல்ல, உம்மத்திட்ட குர்ஆன் இல்ல. முந்தைய ஒரு காலம் இருந்துச்சு, மக்கள் குர்ஆனுக்கு நேரம் கொடுப்பாங்க, மக்கள் குர்ஆன் ஓதுவாங்க, ஒரு ஜுஸ் குர்ஆன் ஓதாம தூங்க மாட்டாங்க. இன்றைக்கு குர்ஆன் என்றது அது இல்ல, அறவே இல்ல. வீட்டுல குர்ஆனுடைய சத்தமும் இல்ல. காலை மாலை தஸ்பீஹாத்துகள் zikr செய்யற பழக்கம் இன்றைக்கு இல்ல. துஆ கேட்கிற பழக்கம் இன்றைக்கு இல்ல. ஜும்மாவுக்கு முந்தைய காலத்துல சுப்ஹானல்லாஹ் வயசாளிகள் கூட 8 மணிக்கு 9 மணிக்கு 10 மணிக்கு வந்துடுவாங்க. இன்றைக்கு வயசாளி கூட ஜும்மாவுக்கு வராரு, 2வது ஹுத்பா தான் பாப்பா. சுருக்கமா சொல்ல போனா ஒரு கூட்டத்துக்கு தாவத்து அது தலைக்குமே இல்ல, ஒரு கூட்டத்துக்கு இல்மு தலைக்குமே இல்ல. அந்த இல்மு போனதின் காரணமா என்னாச்சு, அந்த இல்மு வந்ததின் காரணமாக அது லைஃப், இது சஹி, இது அது இது அப்படி வெட்டி 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 கடைசி பார்த்தா மரம் மொட்டை ஆகிட்டது. ஒப்பில்ல என்ன இல்ல, ஒப்பில்ல. இது இப்ப நோம்பு வாரத்துக்கு 2 மாசம் நிக்குது. ஒருத்தர் கேட்கிறார், வெள்ள வார்த்தை பல்ல ஹஜ்ரத் எனக்கு டவுட் கேட்டுக்கொள்ளணும். வாப்பா என்ன செய்து ஒரு நாள் அப்பாயின்மெண்ட் போட்டு டைம் போட்டு வாராங்க. அப்ப நானும் நினைச்சேன் நோம்பு வருகிறது, இந்த மாதிரி முக்கியமான விஷயம். அவர் 2-3 முறை கோல் போட்டாரு. அவன் நானும் வாங்க சொல்லி வியாழ சென்ற சனிக்கிழமை டைம் கொடுத்த வெள்ளவத்த பண்ணி குறைச்சு இருக்கு. வந்தோடனே கேட்டாரு, தராவி 20 8 சொல்லி. தராவி 20 8 சொல்லி. நான் சொன்ன 8 மில்ல 20 மில்ல நீங்க இஷா தொழுட்டு பேசாம தூங்க சொல்லி. இந்த கேள்வியே அர்த்தம் இல்லாத கேள்வி. அப்ப நான் அது கூட கேட்டேன், நீங்க கேட்கிறீங்களா, உண்மையை சொல்லுங்க, யாராவது கேட்டு வர சொன்னாங்களா சொல்லி. நேற்று தான் ஒரு டிஸ்கஷன், அதுல ஒரு ஆர்குமெண்ட் பேசுது. வாழ்க்கை நல்லா புகார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. எனக்கு என்ன ஆசைண்டா, இந்த உம்மத்தில் ஒவ்வொருத்தரும் புகாரி ஷரீஃபை படிக்கணும். புகாரி கந்திரி அல்ல, கந்திரி கொடுப்ப போய் திச்சாமா புகாரி ஷரீஃபை உம்மத்தில் ஒவ்வொருத்தரும் படிச்சோம். இதான் புகார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த கிதாப் எழுதினது வெறுமனே ஹதீஸ மட்டும் எழுதல்ல. ஒரு ஹதீஸ் எடுப்பாங்க, அந்த உண்மை அந்த சந்தர்ப்பத்துக்கு இந்த ஹதீஸை எப்படி சேர்க்கணும்ன்றத பார்த்து எழுதுவாங்க. அது ஒரு இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணேனா அந்த அளவு ஒரு கட்டத்தில் சொல்றாங்க இமாம் புகார் ரஹ்மத்துல்லாஹி கிதாபு ஃபலாஇல் குர்ஆன், குர்ஆனுடைய சிறப்பை பத்தி பேசக்கூடிய பாடத்தை அப்படியே எழுதி போட்டு சூரா வாக்கியாவுடைய சூரா முல்குடைய இப்படியான சிறப்பெல்லாம் சொல்லி போட்டு கடைசியாக ஒரு பாடத்தை போடுறாங்க, தலையங்கம். என்ன தலையங்கம் தெரியுமா? அவங்க சொல்றாங்க, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு ஹதீஸையே தந்த பாடத்துக்கு தலையங்கமா போட்டாங்க. அந்த ஹதீஸை சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க உங்களுடைய உள்ளமெல்லாம் ஒன்றுபட்டிருக்கும் வரைக்கும் இந்த குர்ஆனை நீங்க படிங்க. இந்த சபையில நாங்க உட்கார்ந்து குர்ஆனை படிக்கிறோம். இப்ப இந்த குர்ஆனை படிங்க எது வரைக்கும் தெரியுமா? உங்களுடைய உள்ளமெல்லாம் ஒன்றுபட்டிருக்கும் வரைக்கும். இந்த வகுப்பால ஒரு பிரிவினை வரும் என்று சொல்லக்கூடிய அறிவு உங்களுக்கு இருக்கும் என்றிருந்தால் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், குர்ஆன் அப்படியே மூடி வச்சு திரும்பி பேசிருப்போம்.
நீங்க குர்ஆன் ஓதி பிரிஞ்சு போறதை விடவும் குர்ஆன் ஓதாம ஒற்றுமையாக இருக்கிறது அல்லாஹ்வுக்கு விருப்பமானது. குர்ஆன் ஓதி உம்மத்து பிரிஞ்சு போறது, குர்ஆன் ஓதி உம்மத்து துண்டாகிறது, இது அல்லாஹ்வுக்கு விருப்பம் இல்லை. இது புகாரி ஷரீஃப்ல இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிக தெளிவாக சுட்டிக்காட்ட விஷயம். எனவே நான் அன்பாக சொல்றேன், இந்த நாட்டை பொறுத்தவரையில இந்த நாட்டுல அது இல்லாம கேளாதுவாப்பா. எந்த தாவாவாலையோ எந்த இயக்கத்தாலேயோ எந்த கமர்ஷியலைஸ் பண்ணப்பட்ட தாவாவாலையும் இது இல்லாம கேலாம். சுயமாக மாறினா அல்லாம சுயமாக மாறணும். அது எத்தனையோ ஊர்களை பார்க்கிறோம், முந்தைய காலத்துல பெரிய கொடி கட்டி தோரண கட்டி அதாவது தேர் மாதிரி கூடுத்து கந்திரி கொடுத்தாங்க. எத்தனையோ பள்ளிவாசல்கள் அது அப்படியே மறுபக்கம் மாறிச்சு. அதுக்கு யாரும் சேகூரா அந்த புரட்சி மாதிரி புரட்சி செய்யவும் இல்லை, பெனர் அடிக்கவும் இல்லை, நோட்டீஸ் அடிக்கவும் இல்லை. மக்களுக்கு மத்தியில் சும்மா தானாகவே ஒரு மாற்றம் வந்துச்சு. அப்படிப்பட்ட மாற்றம் வந்தா அல்லாம தயவு செஞ்சு யாரும் பேச்சு இது பிதாத்து இது கூடாது என்றத நீங்க அவன் மனதை வென்று சென்றது தான் உங்களோட பொறுப்பை அல்லாம முகத்தை கடுகெடுத்துக் கொண்டு அவனுக்கு சொல்றேன் உங்களுக்கு இல்ல. ஒரு தாயினுடைய சிவத்தை பிடிக்கணும். தாயினுடைய சிவத்தை ஒருவருடைய பிதாத்த ஒருவருடைய சிறுக்க நீங்க கண்டிப்பதாக இருந்தாலும் நல்ல வார்த்தைகளை பேசி அவரை சுப்ஹானல்லாஹ். இப்ராஹிம் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கப்பல் இருக்கிறாங்க. கப்பல்ல குர்ஆன் சொல்லுது, குர்ஆன் சொல்லி தருகிறது. கப்பல்ல இருக்கிறாங்க, தண்ணி மேல தண்ணி அப்படியே கொந்தளிக்குது, பூமி தண்ணிய கக்குது, வானம் தண்ணிய கொட்டுது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், மகண்ட கருத்துக்கிட்ட தண்ணி வந்துச்சு. வாப்ப தாவத்து செய்தாரு. வாப்ப ஒரு தாயி, நபிமார்கள் தாயிகள் என்ன சொன்னாங்க தெரியுமா? மகனை பார்த்து குர்ஆன் பேசுதுவாப்பா, குர்ஆன் சொல்லி தருகிறது. அந்த கட்டத்தில் வைத்து நாசமா போக இப்பயாவது வா, எங்கட வார்த்தை நாசமா போக இப்பயாவது வா, முசீபத்து கட்டவனை வந்து சேரு, கருத்திரியம் பிடித்ததை வந்து சேரு. இல்ல, குர்ஆன் சொல்லி தருகிறது. உங்களோட மகன் ஆக குஃபருடைய உச்சகட்டம், அது கண்கள் அவர் கொண்டில்ல. அப்படிப்பட்ட மகனோட நீங்க எப்படி பேசணும்? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யா புனையர் கப்மானா, என்னுடைய அன்பு மகனே இப்பயாவது கலிமா சொல்லி என்னோட வந்து சேர்ந்து போவாப்பா. இதுதான் தாய்க்குரிய சிவத்து. இது என்னண்டா, பள்ளிக்கு முன்னுக்கு பள்ளி கட்டி அவன் பள்ளிக்கு ஸ்பீக்கரை திருப்பி இவர் தாவா செய்தார். அவன் பள்ளிக்கு ஸ்பீக்கரை திருப்பி இவர் தாவா செய்வார். இந்த தாவத்தால உம்மத்தை குட்டிச்சோராக்குவீங்க. நீங்க இந்த தாவத்தால உம்மத்தை குட்டிச்சோராக்குவீங்க. இன்னும் ஒன்று சொல்றேன், ஒரு பள்ளி வாசல் ஒரு தரியக்காவுடைய பள்ளியா இருக்கு. உதாரணம் தரியக்காவுடைய பள்ளி, அந்த பள்ளியில இருக்கக்கூடிய அக்கம் பக்கத்தில் வாழக்கூடியவங்க எல்லாருமே தரியக்காவுடையவங்க. நாங்க யாரும் சொல்ல மாட்டோம் இந்த பள்ளியை பேசுறீங்க, இந்த பள்ளியில தரியக்கத்து மக்கள் இருக்கிறாங்க, இந்த பள்ளியை நீங்க மாற்றணும், அடுத்த எலெக்ஷன்ல நீங்க வரணும் என்று சொல்லி யாராவது பேச்சு புரட்சி செஞ்சா நான் சொல்றேன், நீங்க செய்வது பச்சை ஹராமான வேலை. இந்த வேலையால் ஒரு நாள் வெற்றி காண மாட்டீங்க. ஒரு பள்ளி, பள்ளிக்கு பக்கத்து பள்ளிக்கு பக்கத்தில் உள்ளவங்க, பள்ளியில தொழக்கூடிய முஸ்லிம்கள், தொழக்கூடிய மக்கள் எல்லாரும் அல்ஹம்துலில்லாஹ் தப்லீகுடைய மக்களாக இருக்கும். உதாரணம், நீங்க அங்க பயிற்று கொண்டு செய்வானோம், அடுத்த முறை நாங்க போர்டை கைப்பற்றணும், நாங்க இதை கொண்டு வரணும், இதை செய்யணும். இல்ல, அது இயற்கையாக சுயமாக மாறினா மாறட்டும். எத்தனையோ ஊர் இருக்குது. உதாரணமாக எங்கட பானதுல அடுத்த என்ன ஊரு? அத்துகமையா, அத்துகமையா, அழுத்துகமையா, அந்த ஊருடைய சரித்திரத்தை படிச்சு பார்ப்போம். அந்த ஊருடைய சரித்திரத்தை படிச்சு பாருங்க. அங்க யாரும் புரட்சி செய்யல. அந்த ஒரு தரையக்கத்துடைய கோட்டை, அந்த தரையக்காத்தான் இருந்துச்சு. அங்க வேறொன்றுமே இருக்கல்ல. அங்க ஒரு மாற்றம் தானாக வந்துச்சு.
மாற்றம் உருவாகிச்சு. அங்க போயிட்டு யாரும் நோட்டீஸ் அடிச்சு ஸ்டேஜ் அடிச்சு நீங்க செய்யறது தவறு, நீங்க தௌபா செய்வோ, நீங்க ஹராத் இருக்கிறீங்க, புகார் எடுத்துக்கொண்டு வாங்கோ, சட்டம் செய்வோம், புத்தர் ஒன்று பேசல. தயவு செஞ்சு சொல்றேன், இந்த ஒரு நிலைப்பாட்டுக்கு வாங்கோ. யாருமே இந்த பள்ளிய தௌஹீதுடைய பள்ளியாக மாற்றணும் என்று சொல்லி எலெக்ஷனுக்கு முன்னால, அன்றைக்கு எலெக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னால எந்த ஒரு கூட்டம் நடந்தாலும் இந்த கூட்டம் சாபத்துக்குரிய கூட்டம் இருக்கக்கூடாது. இது மஷூராவுக்கே மாற்றமான அம்சம். எனவே அன்பா சொல்றேன், இரக்கமா சொல்றேன், ஒவ்வொருத்தரும் மற்றவர்களை மதிச்சு வாழ பழகுவோம், மற்றவரை மதித்து வாழ பழகுவோம். ஆனா உண்மையான முஸ்லிம் யாரு தெரியுமா? இது மூணையும் தனக்குள்ள கொண்டு வரணும். தாவத்தும் இருக்கணும், இல்மும் கூடணும், மற்றது என்ன தஸ்கியாவும் இருக்கணும். தஸ்கியாவுடைய வேலைத்தான் ராவேல செய்த வேலை இரவு நேரத்தில். ஹஜ்ரத் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் ரெண்டு பேரும் மச்சான், கசின் பிரதர்ஸ். ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டு மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டு மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தாத்தா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன். அப்ப ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு வகையான பழக்கம் இருக்கு. சிலாக்களுக்கு சிலது மிகைக்கும். சிலாக்களுடைய பிஆர் நிச்சயம் நல்லா இருக்கும். என்னைக்கும் பப்ளிக் ரிலேஷன்ஷிப் நிச்சயம் நல்லா இருக்கும். யாரை பார்த்தாலும் ஹாய் பாய் பேசுவாங்க, எல்லாம் நல்லா இருக்கும். ஆனா அவங்களோட இண்டிவிஜுவல் லைஃப்ல கொஞ்சம் என்ன செய்யும், விலகீனங்கள் இருக்கும். தொழுகிற விஷயத்துல கொஞ்சம் ராவை எழுதுற விஷயத்துல, தஹஜ்ஜுடைய விஷயத்துல கொஞ்சம் விலகீனம் இருக்கும். ஆனா பிஆர் நிச்சயம் நல்லா. யார்கிட்ட கேட்டாலும் அவரா இன்னும் சிலாக்கள் இருப்பாங்க, அவங்களுக்கும் ரப்புக்கும் இடையில் உள்ள சம்பந்தம் நச்ச நல்லா இருக்கும். வெரி பெர்ஃபெக்ட். ஒன் டைம் தொழுவாங்க, சுன்னத்து முந்தின சுன்னத்து பிந்தின சுன்னத்து, குர்ஆனுடைய திலாவத்து, எதையுமே தேவையில்லாம பேச மாட்டாங்க, சும்மா அப் டு டேட்டா இருப்பாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய பிஆர் மிச்சம் நல்லம், பிஆர் மிச்சம் நல்லம். இது அப்ப ஒரு நாள் இந்த ரெண்டு பேரும் மீட் பண்றாங்க, மச்சனும் மச்சனும். யாரு மச்சன்? ரெண்டு பேரும் மீட் பண்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜுக்கு போன சந்தர்ப்பத்தில் 4வது வானத்தில் இந்த ரெண்டு பேரும் மீட் பண்ணினாங்க. யார் ரெண்டு பேரும்? ஈசா அலைஹிஸ்ஸலாத்தையும் யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்தையும். அந்த ரெண்டு பேரும் இந்த பூலகத்தில் மீட் பண்றாங்க. ஒரு நாள் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்களாம் மச்சனை பார்த்து, ஈசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்து, எங்களுக்கு கேட்கலாம், அவர் நபியடியா நபிக்கு நபியோட கேட்கணும், மச்சனுக்கு மச்சன் கேட்கணும். அவரு கேட்டார், என்னப்பா இது, எப்ப பார்த்தாலும் சிரிச்ச மூஞ்சோட தான் இருக்கிறாய், கொஞ்சம் கூட உண்ட முகத்தை அல்லாவுடைய பயத்தோட அல்லாவோட கனெக்ஷனை கூட்டிக் கொள்ளப்படாதா, கொஞ்சம் தனிமையில் உட்காரப்படாதா, எப்ப பார்த்தாலும் பப்ளிக்கோட இருக்கிறீங்க என்று சொல்லி யாரு சொன்னாரு? யார பார்த்து? இவர் நபியே, இவரு மச்சனே. இவர் சொன்னார், அவரை பார்த்து, என்னப்பா உன்னை பார்த்தா எப்ப பார்த்தாலும் மூஞ்சு தூமுண்டிக்குது, கொஞ்சம் சிரிச்சு பேசி மக்களோட புழங்கி 4 பேருக்கு சலாம் சொல்லி 4 பேரோட கொஞ்சம் என்னதான் இதை கூட்டிக் கொள்ளப்படாதான்னு கேட்டார். அவர்கிட்ட பதில் இல்லை, இவர்கிட்ட பதில் இல்லை. இது நபிமார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாரு, நபிமார்களுடைய சம்பவத்தை நான் ஏன் குர்ஆன்ல zikr செஞ்சிருக்கிறேன், இதை படியுங்கோ. அப்ப வஹி வருது. முதலாவது வஹி வந்துச்சு ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு. சொல்லப்படுகிறது, உங்களோட பகல இப்ப இருக்கிற மாதிரியே வச்சுக்கோங்க, ராவைக்கு நீங்க யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் மாதிரி ஆகிடுங்க, பகலைக்கு இப்படி இருந்துங்க, நல்ல பப்ளிக் ரிலேஷன்ஷிப், பிஆர் நிச்சயம் நல்ல. ராவைக்கு நீங்க யாரா போலாகணும்? யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் மாதிரி தனிமையில ரப்புடைய முனாஜாத்துல. இந்த கும்மத்தில் இல்லா போன ஒரு பழக்கம். எந்த மனிதனுடைய ராவு ஹயாத்தாகவோ அந்த மனிதனுடைய பகல் வெளிச்சமாக இருக்கும். குறைஞ்சபட்சம் அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, இறக்கமா சொல்றேன், சுபஹுடைய அஸானுக்கு 1 மணித்தியாலத்துக்கு முந்தி எழும்புற பழக்கத்தை உருவாக்கிக்கொள்ளும்.
ஒரு மணித்தியாலம் கல்குலேட் பண்ணுங்க. ஒரு மணித்தியாலத்துக்கு முந்தைய எதுவும் போடணும்டா 6 hours 6.5 hours 7 hours தூங்கணும். எத்தனை மணிக்கு தூங்கணும்? 2 மணிக்கு தூங்கி மேட்ச் எல்லாம் பார்த்துட்டு லண்டன்ல போறத டெஸ்ட் மேட்ச் எல்லாம் பார்த்துட்டு ரிசல்ட் டைம் எடுத்துட்டு கமெண்ட்ரி எல்லாம் கேட்டுட்டு அதுக்கு பிறகு பிரசன்டேஷன் பார்த்துட்டு படுத்து தாஜத் தொலைலாது. அதே மலக்கு அதே வகை கொண்டு வந்தவரை நேரே போனார் ஈசா. யாருக்கு? அவங்களுக்கு சொன்னாங்க, நீங்க இருக்கிற மாதிரி ராவ சீந்துவங்க மாறவானம், ஆனா பகலுக்கு நீங்க யார பழகணும்? ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஆகிக்கணும். எப்படி பேலன்ஸ்? அல்லாஹ்வுடைய நபி சொல்றாங்க குர்ஆன்ல. குர்ஆன் சொல்லுது, அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுடைய நபி சொல்றாங்க, இந்த நபிமார்களுடைய வாழ்க்கையைத்தான் நான் பின்பற்றேன். பகலுக்கு எந்த பிஆர் விச்சல்ல, நான் எல்லாருடன் சும்மா கொமனா இருப்பேன். ராவக்கு நான் எந்த ரப்போடு இருக்கிறேன். உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, எனக்கு தூங்குறதுக்கு நேரம் இல்ல, எங்க பகலை நான் மக்களுக்கு கொடுத்துட்டேன், எந்த ராவ நான் அல்லாஹ்வுக்கு கொடுத்துட்டேன். எனவே இதை பேலன்ஸ் பண்றோம். தேவையில்லாத தெரியாத விஷயத்தை பேசவானோம், தெரியாத விஷயத்தை பேசவானோம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இதைத்தான் அல்லாஹ் குர்ஆன்ல விளங்கப்படுத்துறான். என்ன செய்யுங்க? இதா சமஅத்தும் ஆயாத்தில்லாஹி யுக்ஃபரு பிஹா. அன்றைக்கு ஒரு சபையில் உட்கார்ந்திருந்தேன். சென்ற கிழமை ஒரு ஆபிடேஷன், நான் வைத்திருக்கிற விட்னஸாக, இது நான் குறை சொல்ல இல்லை, நான் மக்களுடைய தன்மையை சொல்றேன். பங்கு பயிற்சிக்கு ஒரு லாயர், அவர் லோ படிச்சிருக்கலாம், அவருக்கு லோ, அவர் இஸ்லாத்தின் லாயர் அல்லவா. அவர் எடுத்தோடனே சொன்னாரு, 4 months 10 days, 4 மாசம் 10 நாள் இத்தாவுக்கு மிச்சம் வேணாம். 4 மாசம் 10 நாள் இத்தாவுக்கு மிச்சம். யார் சொல்றாரு? இது வித்தாயத்துத்தான். அந்த சபையில் இப்படி பேசிக் கொள்றாங்க. நான் சும்மைக்கு வைப்பேன், இத்தனைக்கு சும்மை கேடாது. நான் முதலாவது சொல்றேன் அவருக்கு, பிரதர், உங்களோட ரெஸ்பெக்ட் உங்களோட, நீங்க இப்ப களிமா சொல்லி வீடுக்குள்ள வந்தா தான் நீங்க முஸ்லிம். அப்ப சொன்னார், இல்ல இல்ல, வித்தின் 1 month டைம் உள்ளுக்கு பிரெக்னன்சியை கண்டுபிடிச்சு கொள்ள வந்தாரு. நான் சொன்னேன், you are the foolish, no need of 1 month, within a few seconds we can finalize the thing. பார்மசிக்கு போயிட்டு லெபார்டரி போக தேவையில்லை, லெப்புக்கு போக தேவையில்லை, பார்மசிக்கு போய் செய்வோம், எடுத்து வருவாங்க, இதை போட்டு பாருங்க, உடனே ரிசல்ட் உங்களுக்கு 1 month எடுத்து உங்களுக்கு. வாழ்க்கையில நல்லா ஞாபகிச்சுக்கோங்க, அல்லாஹ்வுடைய கட்டளைகள் ஒரு நாளும். இந்த நாட்டில் வாழ்ந்த ஒரு மிக முக்கியமான ஒரு பெரிய மனிதர், ஒரு பொலிட்டிஷியன், அவர் போனார் ரோமுக்கு. நான் பேரை சொல்ல விரும்பல, ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, நல்ல ஒரு மனிதர். அவர் போன சந்தர்ப்பத்தில் ஒரு பிரிட்டிஷ் அந்த ரோம்ல வச்சு ஒரு பெண் கேட்கிறா இவர்கிட்ட, ஒரு யூனிவர்சிட்டியில, நீங்க எல்லாம் பண்டி இறைச்சி போக் சாப்பிடுறீங்களா, காரணம் என்னன்னு சொல்லு. அவளும் ஒரு கிறிஸ்டியன். யாரு இந்த கேள்வி கேட்கிற பொம்புல? இவர சொன்னாரு, அது நஜீஸ் எல்லாம் சாப்பிடுது, அசுத்தத்தெல்லாம் சாப்பிடுது, அதனால இது அறுவருக்கான விஷயமா சாப்பிடலன்னு சொல்லி. அப்ப சொன்னாரா, நீ வா என்னோட, நான் கூட்டி போயிட்டு காட்டுறேன். எங்க ஊர்ல ஃபார்ம்ஸ் இருக்குது, நாங்க வெல் டெக்னாலஜி எல்லாம் இல்ல, அழகான 100% பியூர் சுத்தமான சாப்பாட்டை தான் நாங்க அதுக்கு ஃபீட் பண்றோம். உடனே சொன்னாராம், இல்ல இல்ல, எங்க குர்ஆன் எங்களுக்கு ஹராமாக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி. அப்ப சொன்னாராம், you have to say first this. நீங்க ஃபர்ஸ்ட்ல என்ன சொல்லணும்? அது சாப்பிடுற சாப்பாடோ தின்ன எனக்கு பிரச்சனை அல்ல, இது எனக்கு சொல்லப்பட்டிருக்குது ஹராம் என்று சொல்லி, நான் லிசனர் தான் அல்லாம நான் லோ மேக்கர் அல்ல, நான் லோ மேக்கர் அல்ல, இது எனக்கு ஹராம், அல்லாஹ் ஹராம் ஆக்கினான். 4 மாசம் 10 நாள் இதா ஏன் இருக்கணும்? அல்லாஹ் இருக்க சொன்னான். அதுக்கு காரணம், அதுக்கு ஒரு தேவை காரணம் என்று சொல்றோம். இதை செக் பண்றதுக்கு செக் பண்ண அவசியம் இல்லை, அதுக்கு இல்ல
முடியாது. எனவே அன்புக்குரியவர்களே, வாழ்க்கையை நல்லா அமைச்சுக்கோங்க. இதா சமிஅத்தும் ஆயாத்துல்லாஹி யுக்ஃபரு பிஹா, அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் புறக்கணிக்கப்படக்கூடிய நிராகரிக்கப்படக்கூடிய விடயத்தை நீங்க கேட்டா, அல்லது யுஸ்தஹ்ஸஉ பிஹா, அத பரிகாசம் செய்றாங்க, ஃபர்தாவை பரிகாசம் செய்றாங்க, ஹிஜாபை பரிகாசம் செய்றாங்க, தாடியை பரிகாசம் செய்றாங்க, மிஸ்வாக்க பரிகாசம் செய்றாங்க. மிஸ்வாக்க சுன்னத்தாக இருக்கேனும், ஆனா மிஸ்வாக்க பரிகாசம் செய்வது குஃப்ர். இது சுன்னத், ஆனா இத கிண்டல் பண்றது, இத பரிகாசம் செய்வது குஃப்ர். ஒருத்தர் சாரம் கொடுக்கிறாரு கரண்ட காலுக்கு, அதாவது மேலுக்கு. நாங்க சொல்லுவோம் யாருடைய டவுசர் மாதிரி, யார டவுசர், ஜாக்கிர் நாய்க் டவுசர் மாதிரி. இப்ப புதிய தேர்மது பிள்ளைகள் கொஞ்சம் டவுசர் எடுத்து மேல எடுத்து போட சொன்னா, என்னப்பா ஜாக்கிர் நாய்க்ல கல்சம் மாதிரிக்குன்றாங்க. நல்ல விஷயம். பாத்தீங்களா, ஒரு மனிதர் கரண்டை காலுக்கு மேல டவுசர் எடுக்கக்குள்ள புள்ளகள் சொல்றாங்க ஜாக்கிர் நாய்க்குடைய கல்சம் மாதிரிக்குன்னு சொல்லி. நான் சொல்றேன் முஸ்லீம் இப்படித்தான் இருக்கணும், முஸ்லீம் இப்படித்தான் உடுக்கணும். நான் உடுப்பேன் இஸ்லாமிய கோட்பாட்டுக்குள்ளுக்கு. நாளைக்கு செல்லோம் என்ற ஆபீஸ்ல நான் போனாலும் 10 வருஷத்துக்கு ஒருத்தர் வந்தாரு, கொஞ்சம் டவுசரை மேலே கொடுத்து எங்க ஆபீஸ்ல முந்தியத்தில் இப்படி இருந்தார், இப்படித்தான் உடுப்பாரு. நாங்க ரோல் மாடல், எங்க உடுப்பும் ரோல் மாடல். நான் வெள்ளிக்கிழமை ஜும்மால சொன்னதானே, நாங்க ரோல் மாடல். எப்படி இன்னைக்கு அநேகமான வாப்பமாவே பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்கிற உடுப்பப்படி சொன்னா அற நிர்வாண உடுப்பு தான் வாங்கி கொடுக்கிறது. பின்னுக்கால இது தொழுதா தொழுக பாத்து. இந்த கிப்ப இஷாவுக்கு நான் ஒரு ஆளுக்கு மீன் தொழுது இருக்கிறேன். என்ன வாப்ப மாசால நல்லா உடுத்திக்காரு, மகன் உடுத்திக்காரு, சுஜூது போன அண்ட காமன்ஸ் எல்லாம் வெளியே. கொஞ்சம் பேரு உள்ள கொண்டு இல்ல, அரவாஸ் அப்படியே வெளியில. இது புள்ளைய குறை சொல்லி வேற இல்ல வாப்பா, இந்த புள்ளைக்கு வாங்கி கொடுத்த வாப்பதான் குறை சொல்லணும். இந்த புள்ளைய வளர்க்கல்ல, இந்த புள்ளைக்கு வாப்பா இல்ல, இந்த புள்ளைக்கு பேரண்ட்ஸ் இல்ல, இது ரோட்டில் வளர்ந்த புள்ள மாதிரி. அல்லாஹ்வுடைய கலாம் பரிகாசம் செய்யப்படுகிறது. அல்லாஹ் சொல்றான், அவர்களுடைய சபையில நீங்க ஒரு நாளும் உட்காரவானாம், அந்த சபையை நீங்க அவாய்ட் பண்ணுங்கோ. எதுவரைக்கும் தெரியுமா, வேறொரு டாபிக்ல அவங்க வந்து தங்களுடைய பேச்சு ஆரம்பிக்கும் வரைக்கும் அந்த சபைக்கு போகணும். ஆபீஸ்ல 3 பேர் ரூம்ல நீங்க ஒர்க் பண்றீங்க, நீங்க இல்ல கொஞ்சம் வெளியே போனீங்க, 2 பேர் காட்சி கொண்டு இருக்கிறாங்க, நீங்க 3வது ஆளாக வாரீங்க. அல்லாஹ் சொல்றான், அந்த ரூமுக்கு நீ நுழையாதே, அந்த ரூமுக்கு வெளியேறி அவங்க வேறொரு டாபிக் ஆரம்பிக்கிறது உங்களுக்கு. ஏன் தெரியுமா, போயிட்டு நீங்க உள்ளுக்கு போயிட்டு அவங்களோட சேர்ந்து இருக்கிறீங்க. இன்னக்கும் இதன் மிஸ்லுஹும், நீங்களும் அவங்கள போலத்தான். ஏன் குஃபுர பேசக்குள்ள கேட்டுக்கொண்டிருப்பதும் குஃபுரத்தான் பொது சேர்க்கும். எனவே வாழ்க்கையில ஞாபகம் வைங்கோ, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களையும் இப்படிப்பட்ட பாவங்களை விட்டு பாதுகாத்து நம் அனைவர்களுக்கு மார்க்கத்தை மார்க்கமாக விளங்கி நான் சொன்ன 3 லைனையும் 3 துறையையும் ஒவ்வொருத்தரும் கண்ட வாழ்க்கையில முடியுமான அளவு இதை கூட்டிக்கொள்ள பாருங்க. அதுல ஒன்றுதான் தஸ்கியா. இந்த காலத்துல கட்டாயம் தேவையான ஒன்று. ஆலிம்களுக்கும் தேவை, பொதுமக்களுக்கும் தேவை, தாய்களுக்கும் தேவை, வாலிபர்களுக்கும் தேவை, பெண்களுக்கும் தேவை. தஸ்கியாவுடைய லைன்ல காலை மாலை தஸ்பீஹாத்துகள் இருக்குது, குர்ஆன் ஓதுற பழக்கம் இருக்குது, zikர்கள் இருக்குது. யா ஹய்யு யா கய்யூம், யா ஹய்யு யா கய்யூம், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். காலை மாலை ஓதக்கூடிய ஔராதுகள், zikர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏராளம் சொல்லி தந்திருக்கிறாங்க. சூரா வாக்கியா ஓதுற பழக்கம், சூரா முல்க் ஓதுற பழக்கம், சூரா சஜதா ஓதுற பழக்கம், சூரா ரஹ்மான் ஓதுற பழக்கம், காலையில சூரா யாசீன் ஓதுற பழக்கம். சுப்ஹானல்லாஹ். இந்த பழக்கம் உருவாக்கிக்கோங்க, இந்த பழக்கங்களை வாழ்க்கை உருவாக்கும். வீட்டுல சத்தமா குர்ஆன் ஓதுங்க, பக்கத்து வீட்டுக்காரனுக்கும் குர்ஆன் ஓதுறான் என்ற சத்தம் கேட்கும். பக்கத்து வீட்டில் சத்தம் வரணும், அவங்க யோசிக்கிற குர்ஆன் ஓதல் என்னமோ தெரியான்னு சொல்லி பிள்ளைகளுக்கு குர்ஆன் ஓதி கொடுங்கோ, பிள்ளைகள் ஓதுற குர்ஆனை திருத்துங்கோ. பக்கத்து வீட்டுக்காரன் யோசிக்கோட இவனை போல வாப்பவாக நானும் இருக்கணும் என்று சொல்லி
எனவே இந்த எல்லா துறையையும் எல்லா லைனையும் எங்க வாழ்க்கையில கொண்டு வர பாருங்க. நீங்க எதை படிச்சாலும் இஸ்லாத்தை படிங்க. இஸ்லாம் என்ன சொல்லுது, இந்த வியாபாரத்தை எப்படி செய்யணும். நான் ஒரு அன்னைக்கு சொன்னேன், இன்னைக்கு மாஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய பெரிய கிருபையின் காரணமாக வாலிபர்களுக்கு மத்தியில பெரிய ஒரு மாற்றம் வந்து கொண்டிருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். எல்லாத்தையும் இஸ்லாத்தை வச்சு திங்க் பண்றாங்க. எல்லாத்தையும் எதெடுத்தாலும் இஸ்லாம் என்ன சொல்லுது. ஒரு நான் அன்னைக்கு சொன்ன உங்கள்கிட்ட ஒரு மெடிக்கல் ஃபீல்ட் இருந்து டாக்டர் புள்ளிடு வராரு, வந்து கேட்கிறாரு, முஃப்தி சாப் ஃபிக்ஹ்ல இருக்கிறது உண்மைதான், ஒரு என்ன உண்மைன்னு சொன்னா, ஒரு பொம்பளைக்கு நோய் வந்தா அந்த பொம்பளை ஒரு அந்நிய ஆண்ட காட்டேன், ஒரு ஆம்பளை காட்டேன், அதுல முஸ்லீமாக இருக்கும் மேலும் நான் முஸ்லீமாக இருக்கும். உதாரணமா வச்சுக்கோங்க, ஈரத்தில் ஒரு ரேஷ் வந்து இருக்குது, அந்த ரேஷுக்கு மருந்து இருக்கணும், அந்த ஏரியாவை பேசி யார்கிட்ட காட்டேனும், டாக்டர்கிட்ட காட்டேனும். ஒரு பொம்பளை டாக்டர் இருந்தா மிச்சம் நட்டம், இல்ல பொம்பளை டாக்டர் இல்ல ஒரு முஸ்லீமும் இல்ல நான் முஸ்லீம், அந்த ஏரியாவை திறந்து காட்டேனும். பிரச்சனை இது மார்க்கெட் அறிந்திக்கப்பட்ட விஷயம். ஒரு பெண்ணுக்கு என்ன செய்யலாம், முகத்தை திறந்து காட்டணும். அதுக்காக வேண்டி ஒரு அந்நிய ஆணுக்கு முன்னால முகத்தை திறந்து காட்டணும் என்றதுக்காக வேண்டி பியூட்டி சலூனுக்கு போறதுக்கு அனுமதி இல்லை, அது வைத்தியம் அல்லது. அப்ப இந்த பாய் கேட்கிறாரு, முஃப்தி சாப் நோய்க்கு புகையிலும் இது மார்க்கம் அனுமதிச்சிருக்குது, இதை நான் பிலீவ் பண்றேன், ஆனா பிரெக்னன்சி வந்துட்டு ஒரு நோயா? என்ன கேள்வி? பிரெக்னன்சி வந்து ஒரு நோயா? மனைவி பிரெக்னண்டா இருக்கிறா, டாக்டர்கிட்ட காட்டணும், டாக்டர்கிட்ட மறந்தெடுக்கணும், ஒரு வியோஜிட்ட போகணும், இது ஒரு நோயா? அவர் சொல்றாங்க, எங்களுடைய புத்தகத்தில் நாங்க படிக்கக்கூடிய மெடிசின், அந்த யூனிவர்சிட்டியில படிக்கக்கூடிய அந்த புக்ல எழுதப்பட்டிருக்குது, இது ஒரு நோய் அல்ல. இதுக்கு அவங்க சொல்ற சொன்னா, ஒரு காலையில சாப்பிட்ட ராவை படுக்கக்குள்ள சாப்பிட்ட சாப்பாடு 8 மணித்தியாலத்துக்கு பிறகு அது மலமாக அது வெளியாகும். ஒருத்தருக்கு 8 ஹவர்ல வெளியாக இல்லைன்னா அவருக்கு நோய் இருக்குது, அவரு ஒன்றோ அவருக்கு என்ன செய்ய. அப்ப இதே போல ஒரு லேடிக்கு வந்துட்டு பிரெக்னன்ட் ஆனா 9 மாசம் பூர்த்தியாகக்குள்ள அந்த புள்ள வெளியே வந்துடும். இது நீங்க ஸ்கேன் பண்ணினாலும் சரி பண்ணட்டும் சரி, நீங்க விட்டமின் குடித்தாலும் சரி குடிக்கட்டும் சரி, செலவு பண்ணினாலும் சரி செலவு பண்ணட்டும் சரி, இது ஒரு இயற்கையான ஒன்று. கேட்கிறான் இந்த வாலிபர்கள், இப்ப பேசி டாக்டர்கிட்ட காட்டேலுமா? நான் என்ன சொல்றேன்னா, உலமாக்களுடைய தலையை நீங்க தான் திறப்போங்க. எங்களுக்கு இந்த திங்கிங் வராது. இந்த திங்கிங் யாருக்கு வரும்? உங்களோட ஃபீலுல்லாக்களுக்கு வரும். இந்த கொத்தவை மாஷா அல்லாஹ் கத்தார்ல தனித்திருக்காரு. நாங்க ஒரு சின்ன ஒரு சரட்டி ஆர்கனைசேஷன் வச்சிருக்கிறோம். நாங்க வேலை செய்யக்கூடிய எம்ப்ளாயிஸ் இல்ல லோ கிளாஸ் எம்ப்ளாயிஸ், நாங்க எல்லாரும் சேர்ந்து மாசத்துக்கு ஒரு 30 ரியால் போடுறோம். காசு 100-150 பேர் நாங்க இருக்கிறோம். காசை போட்டு நாங்க என்ன சரி செய்யறோம், எங்களுக்கு கொஞ்சம் பிரதர்ஸ் வந்துட்டு கன்வென்ஷனல் பேங்க்ல வேலை செய்யக்கூடியவங்க, இன்சூரன்ஸ் கம்பெனில வேலை செய்யக்கூடியவங்களும் ஃபண்ட்ஸ் தாரத்துக்கு கேட்கிறாங்க, இந்த காசை எங்களுக்கு எடுக்கலுமான்னு கேட்கிறாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒவ்வொருத்தரும் ஒரு விஷயத்தை கண்ட தலையை பாவிச்சு செய்யாம மார்க்கம் என்ன சொல்லுது, ஷரீஅத் என்ன சொல்லுது, அல்லாஹ் என்ன சொல்றான் என்றத படிங்கோ, என்றத விளங்குங்கோ, என்றத தெரிஞ்சு செய்ய பாருங்கோ. தாவத்தை தந்த வாழ்க்கையினுடைய நோக்கமாக்கிக்கோங்கோ. இஸ்லாத்தை பரத்துறது தாவத்துக்கு 3 வகையான தாவத்து இருக்குது. ஒன்று இருக்குது வாயால பேசுற தாவத். இந்த தாவத்துடைய ரிசல்ட் 10% தான். 1400 வருஷ காலத்துடைய ஹிஸ்டரியை படிச்சு பார்த்தா வாயால கொடுத்த தாவத்தால் இஸ்லாத்துக்குள்ள வந்த மக்களுடைய தொகை less than 10%. இந்த நாட்டில் இஸ்லாம் வாயால வர இல்லை. இஸ்லாத்துல தாவத்தில் 2வது தாவத்து இருக்குது, எங்க அமலுடைய தாவத். என்ன பாருங்க, எங்க ஃபேமிலியை பாருங்க, எங்க பிள்ளைய பாருங்க. நான் உனக்கு ஒரு எக்ஸாம்பிள், கூணு அம்சாலனா, நீங்க எங்களை போல் ஆகுங்கோ. சஹாபாக்கள் சொல்றாங்க, எங்களை போல நீங்க ஆகுங்க. அவ்வளவுதான் எங்களோட நோக்கம். என்ன? நீங்க எங்களை போல் ஆகணும். எங்களுக்கு வேறொன்று நோக்கம் இல்லை. இயக்கத்துக்கு ஆள் சேர்க்கிறதோ, கட்சிக்கு ஆள் சேர்க்கிறதோ, ஜமாத்துக்கு ஆள் சேர்க்கிறதோ, எங்களுக்கு எலெக்ஷன் போடுறதோ ஒன்றும் இல்லை. எங்களோட ஒரே ஒரு நோக்கம், நீங்க எங்களை போல ஆகணும்.
எங்கட வாழ்க்கையை நீங்க படிங்கோ. இந்த நாட்டுல வந்த அரபு இந்த நாட்டுக்கு வந்த மக்கள் அவங்க சொன்ன எங்களை பாருங்கோ. அந்த காலத்தில் வாழ்ந்த சிங்கள மக்கள் தந்த பெண் குழந்தைகளை கொண்டைத்து கொடுத்த எங்கட உண்மை மாறவங்க கொண்டைத்து கொடுத்தாங்க. நீங்க வச்சுக்கோங்க. இது எந்த மார்க்கத்தில் சரி வாழ வேண்டும் பிரச்சனை. உங்கள்கிட்ட வாழ்ந்தா நல்ல உங்களை போல வாழணும். நீங்க நம்பிக்கைக்குரியவங்க. இல்லாட்டி வந்தா மறுத்தவனுக்கு பொங்கு கொடுப்பானா யார்? சரி, வந்தா மறுத்தவனுக்கு யாரு பொங்கு கொடுப்பானா? அவங்களோட தாவத். இந்த நாட்டுக்கு இஸ்லாம் வந்தது அந்த வியாபாரிகளிடம் இருந்த வீண். அவங்க சொன்னாங்க பாருங்க, நாங்க ட்ரஸ்ட்வர்தி பீப்பிள், நாங்க நம்பிக்கை துரோகம் செய்யாதவங்க, நாங்க வாக்கு மீறாதவங்க, நாங்க பொய் பேசாதவங்க, எங்கள்கிட்ட கலப்படம் கசப்படம் இல்லை. நாங்க என்ன செய்வோம்? நாட்டினுடைய டக்ஸ கட்டுவோம். எப்படி கட்டுவோம்? எங்கட புல்லு எங்கட ஊர்ல மொரோக்கோவுல எங்கட குதிரைக்கோ கல்லைக்கோ நாங்க சாப்பாடு கொடுக்கறா புல்லு வாங்கித்தான் கொடுக்கணும். இலங்கையில புல்லு சும்மா கிடைக்குது, ஆனா புல்ல சும்மா சாப்பிட மாட்டோம். அதுக்குரிய டக்ஸையும் நாங்க கட்டுவோம். எங்க முன்னோட கொடுத்தவாங்க. அட்டாலட்சண மதரசா ஷரத்தையாவில் இந்தியாவை சேர்ந்த அதெல்லாம் பட்டணத்தை சேர்ந்த ஒரு ஹதரத் இருந்தார். எனக்கு பேரை மறந்துட்டு. காலையில மதரசாக்கு வரக்குள்ள ஆட்ட கையோட பிடிச்சு விடுவாரு. ஆட்டை பிடிச்சு மதரசால கட்டுவார். கொடுத்து மதரசால கட்டுவார். அவுத்திட மாட்டார். யாரோ சொன்னாங்களா இது அவுத்திருங்களே சாப்பிடட்டு சொல்லி சொன்ன. யாருடையாவது புள்ளை சாப்பிட்டு நான் பால் குடிச்சோமாடா? யாருடையாவது புள்ளை சாப்பிட்டு நான் பால் குடிச்சோமா? நான் சம்பாதிக்கிற இதுல சாப்பிடட்டுமே, அதுக்கு தான் கட்டி வச்சுக்கிறேன். முன்னோர்கிட்ட இருந்த தன்மைகளின் மூலமாகத்தான் இந்த நாட்டில் இஸ்லாம் வந்துச்சு. இஸ்லாத்தில தாவத்தில இன்னும் ஒன்று தான் எங்களோட அகலாக்க வெளிப்படுத்துறது, குணத்தை வெளிப்படுத்துறது, நற்குணம். அல்லாஹ் தௌஃபீக் செய்யட்டும், அல்லாஹ் கிருபை செய்யட்டும். இந்த வாழ்க்கை அல்லாஹ் முதலாவது அல்லாஹ் எனக்கு நசீபாக்கட்டும், அல்லாஹ் உங்களுக்கு நசீபாக்கட்டும். இந்த தன்மையோட வாழுங்கோ. எங்களோட வாழ்க்கை தாவத்தாக மாறட்டும், எங்களோட குணம் தாவத்தாக மாறட்டும். ஆபீஸ்ல வேலை செய்யக்கூடிய ஒரு லேடி, ஒரு பொம்புல எங்களோட வாழ்க்கையை பார்த்து தான் ஆச்சரியப்படுவோம். எப்படிப்பட்ட வாழ்க்கைப்பா, உங்களோட பெண்கள் எப்படி இருக்கிறாங்க, நீங்க எப்படி வாழ வச்சிருக்கிறீங்க, உங்களோட பெண்களுக்கு என்ன லைஃப கொடுத்திருக்கிறீங்க. நாங்க காலையில வாரோம், சாப்பிடுற சாப்பாடு சமைச்சு கொடுத்துட்டு மாப்பிள்ளைய அனுப்பிட்டு புள்ளைய வேலைக்கு அனுப்பிட்டு நாங்க வாரோம். எங்களோட புள்ளையெல்லாம் லேபர், அதாவது எங்க வாழுது, எங்க புள்ளையெல்லாம் வாழுது டே கேர் சென்டர்ஸ்ல. இந்த சென்டர்ல எத்தனை போடுச்சு? சுப்ஹானல்லாஹ். ஒரு உம்மா, அதாவது பாருங்க மனுஷன் எந்த அளவுக்கு டென்ஷன்ல வாழ்றான். பேப்பர்ல 3-4 நாளைக்கு ஊந்திக்கிறது எந்த அளவுக்கு டென்ஷன்ல வாழ்றாரு. அவன் எல்லாத்தையும் மறந்துட்டான். ஒரு பொம்புல வளமையா வீட்டுல இருந்து வேலைக்கு போக்குள்ள புள்ளைய ஏற்றி கொண்டு போவா, புள்ள பின்சீட் உட்காரும், டேக்கியா சென்டர்ஸ்ல கைத்தனை செய்வா, புள்ளைய இறக்கிட்டு புள்ள. அன்றைக்கு ஒரு நாள் இவருக்கு என்னாச்சு, புள்ள ஏற்றியாச்சு, புள்ளை இறக்க மறந்துட்டான். இறங்கி கதவை திறந்து கொண்டு வேலைக்கு போயிட்டான். 5 மணிக்கு திறந்து பார்த்தா புள்ள எங்க கார்ல புள்ள போச்சு. இதுதான் மனுஷன் வாழ்க்கை. அதுக்கு பிறகு என்ன, அந்த புள்ளையோட கண்ண, புள்ளையோட கிட்னிய, புள்ளையோட ஹார்ட்ட டொனேட் பண்ணாங்களாம். நான் சொல்றேன், இதுதான் மனுஷன் வாழ்ற வாழ்க்கை, இதுதான் நான் முஸ்லிமுடைய வாழ்க்கை. நான் இந்த வாழ்க்கையத்தான் விரும்புறோம், இந்த டென்ஷன்ல வாழத்தான் நாங்க விரும்புறோம். வாழ்க்கையில நல்லா ஞாபகிச்சுக்கோங்க. இஸ்லாம் இஸ்லாம் என்ன சொல்லுது, இஸ்லாம் என்ன சொல்லுது? அல்லாஹ் நம் அனைவருக்கு தௌஃபீக் செய்வானாக. சுப்ஹானல்லாஹ்.